ஒரு கதை சொல்லிட்டா சார். நம்மள நிறைய பேருக்கு PS4 வாங்கணுன்ற ஆசை இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதனால Facebook மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு செகண்ட்ஸில் PS4 இருக்கான்னு சொல்லி நானும் தேடி பார்த்துட்டே அப்போ தான் இந்த PS4 கண்ணில் பட்டுச்சு. அமௌண்ட் வெறும் 4000 ரூபா தான் போட்டிருந்தாங்க. என்னோட ஆசை என் கண்ணை மறைச்சிருச்சு. நானும் 4000 ரூபான்னு சொன்னோன்னே எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேட்டிருந்தேன். அவனும் ஆமாம் கம்ப்ளைண்ட் இருக்கு, ஆனால் USB ஹப் மட்டும் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, USB ஹப் தானே போயிருக்கு, நம்ம வாங்கி நம்மளே மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு வாங்கிட்டேன். இங்கே தூத்துக்குடியில் PS4 வேலை பார்க்குறதுக்குன்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் கொண்டு போய் இந்த PS4 கொடுத்தேன். கொடுத்த அன்னைக்கு காலையில் அந்த PS4 என் கண்ணு முன்னாடி தான் ஆன் பண்ணி பார்த்தாங்க. அவங்க HDMI கேபிள் போட்டு பவர் கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணி அவங்களோட கம்ப்யூட்டரில் இந்த PS4ஓட டிஸ்பிளே காமிச்சது, ப்ளஸ் த PS பட்டன்ற எல்லா டிஸ்பிளேயுமே காமிச்சா. அதே கடைக்கார ஈவினிங் கால் பண்ணி இந்த PS4 ஆன் ஆகுது, ஆன் ஆகி கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆயிடுது, உள்ள ஒரு சில காம்போனன்ட்ஸ்லாம் இல்லை, வேலை பார்க்க எப்படியும் 5 ரூபாலேருந்து 6 ரூபா ஆகும்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே வேலை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன். PS4 கோயம்புத்தூருக்கு அனுப்பிவிட்டு வேலை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அங்கே போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, PS4 மதர் போர்டு போயிருச்சு, மதர் போர்டு மாற்றணும்னா 15,000 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் PS4 அந்த 4000 ரூபாய்க்கு வாங்கினேன், அவன் என்ன ஏமாத்தினானா இல்லை இந்த கடைக்காரன் இங்கேருந்து ஒன்று ஒன்றா சொல்லி அவன் கொண்டு போய் ஏமாத்தினான்றதே தெரில. ஆசைப்பட்டு விளாடணும்னு வாங்கினது கடைசியில் இந்த மாதிரி ஷெல்ஃபில் மேலே சும்மா தொங்கிட்டு இருக்கு.